இத கூடவாமா கண்டுபிடிச்சிருவாரு? ஆமாடி, இப்ப அதுவா முக்கியம்? இப்ப உனக்கு சர்டிபிகேட் வேணுமா வேணாமா? ஆமாமா, கண்டிப்பா வேணுமா. அப்ப தேடு. சரி, தேடுறேன். ஆனா எதையும் களைச்சிடாம தேடு. சரிம்மா. என்னடி? கிடைச்சிருச்சு. சரி சரி, போ, எடுத்துட்டு போ. ஏய், இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, அது வந்து. ஏய், எதுக்கு தடுமாறுற? ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? நான் ஒன்னும் தப்பு பண்ணலங்க. எதுவும் இல்ல. அப்புறம் என்ன? வா. ஏய், உன் பிள்ளை இங்க என்ன பண்றா? அவளை எதுக்கு இந்த ரூம்குள்ள விட்ட? அவளை இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல? இல்லங்க, கூட்டி சுத்தம் பண்ணலான்னு. அவ பிறந்ததே இந்த வீட்டை ஒண்ணும் இல்லாம சுத்தமா தொடச்சிட்டு போறதுக்கு தானே. அதுல இது வேற தனியாவா? ஏன் நீ கூட்ட மாட்டியா? உடம்பு உணங்காம போச்சா? இல்லங்க, அது வந்து. பேசாத நீ. நான் ஒரு விஷயம் சொன்னா அதை மதிக்க கூடாதுங்கிறதுல முதலா இருக்க, அப்படித்தானே? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க. அப்புறம் எதுக்கு இவளை ஏன் ரூம்குள்ள விட்ட? தெரியாம நடந்துருச்சு. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேங்க. ஏய், என்ன கேனப்பன் கூட நினைச்சுக்க, வேற என்ன வேணாலும் சொல்லிக்க. ஆனா இந்த பயந்த மாதிரி நடிக்காத. ஐயோ, நான் அப்படியெல்லாம் நடிக்கலங்க. ஏய், உண்மையிலே என் மேல பயம் இருந்தா அவளை இந்த ரூம்குள்ள விட்டுருப்பியா? இனிமே விட மாட்டீங்க. இதான் கடைசி. இன்னொரு தடவை பார்த்தேன் எலும்ப எண்ணிடுவேன். வா, அவளை வெளியே போய் சொல்லு. போ. இன்னியே நிக்கிறா, போய் சொல்லு. பூங்கொடி, மா பரவாயில்ல, விடுமா. அப்பா சொன்னதும் கரெக்ட் தாமா. நான் ராசி இல்லாத பொண்ணுதாம்மா. மத்தவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா எனக்கு நான் ராசி இல்லாதவதான். சரி விடுமா, வாமா நம்ம போய் வேலையை இல்லடி. பார்ப்போம். என் பொண்ணுக்கு என்ன குறைச்சலு? நீ தேவதை, இந்த வீட்டு மகாராணி. நீ என் குலசாமிடி, சத்தியமா. மா, நான் சந்தோஷமாதாமா இருக்கேன். நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்கிற? விடு. இருன்னு சொல்றேல்ல. நீ கேட்ட சர்டிபிகேட்லாம் உனக்கு கிடைச்சா நீ காலேஜ்ல சேர்ந்துருவேல. மா
அந்த சர்டிபிகேட்டும் உனக்கு வேணும் அவ்வளவுதானே? அதை நான் உனக்கு எடுத்துட்டு வந்து தரேன். என்னம்மா சொல்ற? என் பொண்ணுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? என்னடி அப்படி பாக்குற? பயமா இருக்குமா. அப்பா ரூம்குள்ள போறத நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பயந்துகிட்டே கிடக்கிறது? போதும், அந்த மனுஷனுக்கு செத்து செத்து வாழ்ந்ததெல்லாம் போதும். இனிமேல் பயப்படுறதா இல்ல. மா, அப்ப அப்பா கிட்ட போய் சர்டிபிகேட்ட கேட்க போறியாமா? ஐயோ, நான் செத்தேன்ப்பா. அவருக்கு பயந்து பயந்து பழகி போயிட்டேன். திடீர்னு மாத்திக்க முடியாதுல்ல. மா, நான் தான் பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு ஒன்றும் வருத்தம்லாம் இல்லம்மா. இல்ல இல்ல, கண்டிப்பா நான் உனக்கு சர்டிபிகேட் எடுத்து தரேன். எப்படிமா? எல்லாம் உங்க அப்பாக்கு தெரியாம தான். மா, விட்ரி, அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, எதுக்குமா ரிஸ்க்? வேண்டாம்மா. என்னடி அப்படி சொல்லிட்ட? ராத்திரி உன் படிப்புக்கு நான் பொறுப்புன்னு சொன்னேன்ல. அது வெறும் வார்த்தை இல்ல, அடி மனசுல இருந்து நான் கொடுத்த வாக்கு. பொம்பளை பிள்ளைக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்னு உங்க அப்பா சொன்னாரு. அத சொல்ல அவர் யாரு? நான் உனக்கு சொத்தை கொடுக்கறேன்டி. பொண்ணுங்களுக்கு படிப்பு தான் சொத்தே. என் பொண்ணுக்கு நான் கொடுக்க போற சீர்சனத்தை சொத்து எல்லாமே இந்த படிப்பு தான். அதுக்காக நான் என்ன வேணுமாலும் பண்ணுவேன். என் உசுரை கூட நான் குடிப்பேன். மா, இப்படி பேசாதம்மா. இந்த ஒரு வார்த்தை போதுமா? நீ எனக்கு எதுவுமே செய்யலனா கூட எனக்கு பரவாயில்ல. என்னடி நீ அப்படி சொல்லிட்ட? உன்னை படிக்க வைக்கிறதுக்காக அந்த சாவை பார்க்க கூட நான் தயாரா இருக்கேன். மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நிறைய இருக்குமா. அப்புறம் என்ன, போய் குளிச்சுட்டு ரெடி ஆகு. என்ன ஆனாலும் சரி, அந்த யமனே என் முன்னாடி வந்து நின்னாலும் என் பொண்ணை காலேஜுக்கு அனுப்பிட்டுட்டேன், நான் உன் கூட வருவேன்னு சொல்லுவேன். போதுமா? நீ இப்படி எல்லாம் பேசுறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அம்மாவா, நான் வாக்கு கொடுத்துட்டேன். நீ கவலைப்படாம குளிச்சுட்டு ரெடி ஆகு. என்னானாலும் சரி, நீ இன்னைக்கு காலேஜில் சேர்ற. சரியா? போன்னு சொல்றேல்ல, போய் குளி. ரஞ்சிதா, என்னங்க, இந்த வந்துட்டேன். என்னடி பண்ணிட்டு இருக்க? இந்த வந்துட்டேங்க. என்னங்க? என்ன? நீங்க தான் கூப்பிட்டீங்க. கலெக்டர் அம்மாவுக்கு அர்ஜென்டா ஏதாவது வேலை இருக்கா? எதா இருந்தாலும் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி தானே செய்யணும். இன்னைக்கு என் மகனுக்கு காலேஜ் லீவ் இல்லை, அதான் அவன் கூட சந்தோஷமா இன்னைக்கு பொழுத போக்கலான்னு இருக்கேன்.